ஆமென். திரும்ப சந்தோஷமா இருக்கீங்க. கர்த்தர் நல்லவர், ஒரு போதுமானவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என் விளக்கை ஏற்றுவி. ஹல்லேலூயா. யாருங்க உங்கள் விளக்கை ஏற்றுவா? உங்கள் சொந்த பந்தங்க நினைக்கிறீங்களா? உங்கள் நண்பர்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் உறவினர்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. பேர் சொல்லி அழைத்தவரும் முன் குறித்தவரும் அபிஷேகம் பண்ணினவரும் இது வரைக்கும் நடத்தி வந்த தேவன் தான் அவங்க விளக்கை ஏற்ற போறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. சங்கீதங்கள் புத்தகம் 18:28 வாசிக்க கேட்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் உங்க குடும்பத்தை உடைப்பதற்கும், உங்க விளக்கை அணைப்பதற்கும், உங்க குடும்பத்தை சிதைப்பதற்கும் வகை தேடுறாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. இன்னொருத்தங்க குடும்பத்தை நீங்க வெளிச்சமா மாக்குறதுக்கு நீங்க வகை தேடுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க விளக்கை ஏற்ற போற விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, என் இருளை வெளிச்சமாக்குவீர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருள் இருக்கா? இருள் இருக்கா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பத்தி எரிய போகுது. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய தேவரீர், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர்தான் நம்மளுக்கு விளக்கு. வெளிச்சத்தோடு எரியணுமா? அதை வைராக்கியமா படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கு அது பத்தி எரிய போகுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அணைந்து எரிந்துட்டு இருக்கா? கவலைப்படாதீங்க. அவர் கையில் உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா என் விளக்கு அணைந்து எரிந்து கொண்டிருக்குப்பா அப்படின்னு சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் விளக்கு எரிய போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில அப்படிதாங்க. இப்போ நீங்க இன்னொருத்தவங்க விளக்கற ஏற்றுகளா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களை விளக்கை ஏற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே, மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களை பிரகாசிக்கிறதற்கு வைக்க போறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய போறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய போறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி, மெய்யான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளி. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை முன்னேறக்கூடாது சொன்னாங்களோ அந்த ஒளி தான் உங்களை காப்பாற்ற போகுது. ஹல்லேலூயா. அந்த ஒளி தான் உங்களை காப்பாற்ற போகுது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை முறுமுறுத்தாங்களோ, யாரெல்லாம் பகைத்தாங்களோ அந்த ஒளியே உங்களை இன்னைக்கு முறைச்சு கொடுக்க போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:14 வாசிக்க கேட்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருங்கள். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு மறைந்திருக்கிற நீங்க இன்றைக்கு வெளிச்சத்துல வர போறீங்க. ஹல்லேலூயா. அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் உங்களுடைய கையை கருத்தை பிடிச்சிக்கிறேன்ப்பா, நீங்களே என்னைய பார்த்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. அவரை கருத்தை பிடிச்சிங்கன்னா அவர் எங்கேயோ விட மாட்டாரு. கருத்தை பிடிச்சு நீ நடக்கலாம். ஹல்லேலூயா. அவர் கருத்தை பிடிச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து வராது. ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இருளா இருக்கா? கவலைப்படாதீங்க. வேகுலத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்களா? தலை கொண்டு போன இடத்துல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசிக்கிற ஒளியா மாத்த போறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு இன்னொருடைய குடும்பத்தையும் வெளிச்சமாக்க போறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, இன்னொருடைய வாழ்க்கையும் உங்களை கொண்டுதான் வெளிச்சமாக்க போறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் இப்படியா சொல்லப்படுகிறது, 60:20 இப்படியா சொல்லப்படுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. கர்த்தரே இப்ப உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்க விளக்கை ஏற்றினாலும் அணையும், உங்க சொந்த பந்தங்க உங்க விளக்கை ஏற்றினாலும் அணையும், நம்பி இருக்கிற மனிதர்கள் உங்க விளக்கை ஏற்றினாலும் அணையும்.
இன்றைக்கு உங்களை உருவாக்கினவரும் உங்கள் விளக்கை ஏற்றினால் அது எப்பொழுதும் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. அது உங்களை நிலை நிற்க வைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய இருளான வாழ்க்கை மாறப்போகுது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாமே உங்களுக்கு அவர் தான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருளான மாற போது இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒருமனப்பட்டு ஜெபிங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை கொண்டு இன்னொரு வாழ்க்கையை வெளிச்சமாக மாறப்போகுது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருளான வாழ்க்கை இன்றைக்கு வெளிச்சமாக மாறப்போகுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வெளிச்சமே அவர் தான் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறமானவரே, துதிக்கிற தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருளான வாழ்க்கையை நீங்கள் வெளிச்சமாக மாற்றினதுக்காக நன்றி ஆண்டவர். ஏசப்பா எனக்கு பிள்ளைக்கு திருமணமாக ஏசப்பா ரொம்ப நாள் ஆகுது. ஏசப்பா இன்னைக்கு இருளே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்று தவித்து கொண்டிருக்கிற ஏசப்பா வியாகுலத்தோடு தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஏசப்பா இங்கே தொட்டு வசுப்பா உங்களுடைய விளக்கை எரியத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவர். ஏசப்பா இன்னொரு குடும்பத்தை ஏசப்பா விளக்கை எரிய வைக்கிறதுக்காக ஏசப்பா உங்களை ஏசப்பா பிரகாசிக்கத்தக்கதாக நீங்கள் வச்சு அதுக்காக நன்றி ஏசப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா நீங்கள் பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்ததுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.